students, next exercise 12C la irundhu question number 5 and question number 7. So two questions paakalam. So first, given parallelogram MNOP. So MNOP அப்படிங்கிறது ஒரு parallelogram சொல்லிட்டாங்க. In which PN is equal to 32 cm. So given that PN உடைய length கொடுத்திருக்காங்க. So PN அப்படிங்கிறது என்னன்னு பாருங்க. P and N. So the diagonal, right? PN ங்கிறது ஒரு diagonal and OM another diagonal. So ரெண்டுமே diagonal தான் கொடுத்திருக்காங்க. PN ங்கிற diagonal OM ங்கிற diagonal length கொடுத்திருக்காங்க. The length of PN is equal to PN ங்கிற diagonal 32 cm and OM ங்கிற another diagonal எவ்வளவு இருக்கு 24 cm இருக்கு. So diagonal கொடுத்துட்டாங்க. என்ன கேக்குறாங்க? State the length of PS and MS. So PS கேக்குறாங்க. PS என்ன? So இந்த length இல்லையா? இந்த diagonalsல இந்த பாதி தூரம் மட்டும் தான். So PS ங்கிற length என்ன? and MS ங்கிற length எவ்வளவுன்னு கேக்குறாங்க. So first எப்படி ஃபைண்ட் பண்ண போறோம் பாருங்க. நமக்கு தெரிஞ்ச ஸ்டேட்மென்ட் ஒரு diagonal பத்தி ஒரு ப்ராப்பர்ட்டி ஆல்ரெடி பார்த்திருக்கோம். So ப்ராப்பர்ட்டில ஒரு parallelogram உடைய ப்ராப்பர்ட்டில diagonal பேஸ் பண்ணி என்ன இருக்கு? So diagonals are bisect each other. Diagonals are bisect each other சொல்றோம். So இந்த மீட் பண்ணக்கூடிய இந்த பாயிண்ட் S என்ன பண்ணுது அப்படினா the diagonals are two equal parts ஆ பிரிச்சிரும். So PN என்கிற இந்த diagonal இந்த இடத்துல intersect ஆகும்போது PS is equal to S ரெண்டுமே ஈக்குவல் லெந்த் ஆ இருக்கும். So you know that diagonals are bisect each other. So இந்த இடத்துல பாருங்க PS அப்படிங்கிறது PN ங்கிற டோட்டல் diagonal PS plus S ரெண்டுமே சேம் இல்லையா? So PS யும் இந்த NS யும் ஆட் பண்றது தான் டோட்டல் லெந்த். So PN is equal to, so PN எப்படி எழுதலாம்? diagonal PN so PS, so PS ங்கிற ஃபர்ஸ்ட் சைடு இருக்கு, அடுத்து SN. so PS ஐயும் SN ஐயும் ஆட் பண்றது தான் PN ங்கிற diagonal. அதே மாதிரி another one இருக்கு, another diagonal OM ங்கிற another diagonal இருக்கு. இந்த OM அப்படிங்கிற diagonal என்ன அப்படினா OS ஐயும் இந்த MS ஐயும் ஆட் பண்றது. so MS உடைய லெந்தையும் OS உடைய லெந்தையும் ஆட் பண்றது தான் டோட்டல் லெந்த். so OM அப்படிங்கிறது OS உடைய length plus MS உடைய length. MS உடைய length. சரியா? So diagonals are bisect each other. So total diagonals, total length OS plus OM. அது total length. PS plus S is total length. ஓகேவா? So total length எழுதிருக்கோம். Diagonals நமக்கு தெரிஞ்சது in a parallelogram diagonals are bisect each other. Diagonals are bisect each other. Diagonals bisect each other. So bisect each other அப்படிங்கும்போது ரெண்டா பிரிக்குது. So two equal parts ஆ பிரிச்சிடும். இந்த மீட் பண்ணக்கூடிய அந்த பாயிண்ட்ல. So therefore so PN ங்கிற diagonal பாருங்க. PS உடைய length இந்த NS உடைய length equal. So diagonals equal பட்டா பிரிக்கிறதுனால PS உடைய length is equal to the length of PS and the length of SN. So PS உம் SN equal. So PS SN இருக்கோம்லையா அது length எப்படி இருக்கும்? ஈக்குவலா இருக்கும். And another diagonal OM ங்கிற diagonalல OS உம் MS ஈக்குவலா இருக்கும். So OM ங்கிற diagonal பார்க்கறோம். அதுல OS ங்கிற பார்ட்டும் and MS ங்கிற another பார்ட்டும் ஈக்குவலா இருக்கும். So அந்த one diagonalல two equal parts ரெண்டுமே ஈக்குவல் தான் அப்படினு சொல்லிருக்காங்க. diagonals are bisect to each other. So PS is equal to SN, OS is equal to MS. So the diagonal ரெண்டா பிரிச்சிருக்கு. Now so PN னா என்ன? PS plus SN. So PN உடைய எழுதுறது PN is equal to PS plus SN கொடுத்திருக்காங்க. So PS plus SN. So PS plus SN. SN உடைய வேல்யூ என்ன? SN னா PS equal தான் இல்லையா? SN னாலும் PS தான். And OS is equal to MS நமக்கு தெரியும். So OM ஓட length OM is equal to OS plus MS. So OS னா என்ன? MS னு அர்த்தம். So MS னா அப்ளை பண்ணிக்கலாம். MS plus MS. சரியா? MS plus MS. So PN உடைய வேல்யூ எவ்வளவு? P உடைய length 32 கொடுத்திருக்காங்க. So 32 is equal to PS plus PS னா 2PS வந்துரும். And OM உடைய length 24 கொடுத்திருக்காங்க. So 24 is equal to MS plus MS னா 2MS னு வந்துரும். சரியா? The length of PS. So PS மட்டும் என்ன பண்ணலாம்? 32 ஆல் டிவைட் பண்ணிக்கலாம் 2 ஆல. So 2 multiply 2 ஆல் இன்சைட் போடுறேன் 2 ஆல் டிவைட் ஆகும். So PS length PS is equal to 32 by 2 is 16 cm. The length of PS is equal to 16 cm. And 24 இருக்கு. So 2MS இருக்கு. MS உடைய length வேணும்னா 24 2 ஆல் டிவைட் பண்றேன். 12 2 24. The length of MS is equal to
12 centimeter. The length of ms is equal to 12 centimeter. So ps length ms length find பண்ணிருக்கோம். Bisector ரீசல்னா two equal parts ஆ பிரிக்குது. So இதில இருந்து ns is equal to 16, here ps is equal to 16, here ms is equal to 12 and SOA is also 12. So next question 7. ABCD is a parallelogram. So ABCD ஒரு parallelogram சொல்லிட்டாங்க. AC is a diagonal. So AC is a diagonal. ABCD is a parallelogram. AC is a diagonal. And prove பண்ண போறோம் என்னன்னா AC divides பண்ணது எப்படி two equal parts ஆவா. So parallelogram ABCD into two congruent triangles. So congruent triangles prove பண்ண போறோம். So அதனே congruent triangle. So two congruent triangles prove பண்ண சொல்றாங்க. So ABCD ஒரு parallelogram. The ABCD ங்க parallelogramல AC ங்கிறது என்ன diagonal. The diagonal என்ன பண்ணுதுன்னா இந்த parallelogramல two congruent triangle பிரிக்குதுன்னு சொல்லி prove பண்ண போறோம். So congruent triangle அப்படினா அதோட சைடா இருக்கலாம், ஆங்கிளா இருக்கலாம், சோ அத பேஸ் பண்ணி ஈக்குவலா இருக்கும். So இங்க என்ன இருக்கோ அதே டயகிராம் இங்க இருக்கும். So அது congruent triangle சொல்லுவோம். So first நமக்கு தெரிஞ்ச parallelogram ஸ்டேட்மென்ட் நம்ம வரலாம். So AB ல ஒரு சைடு இருக்கு. So AB opposite sides are equal, right? So opposite sides equal. So இந்த சைடு AB சைடு CD அப்படி இருக்கும், ஈக்குவலா இருக்கும். And CD யும் AD equal are. So AB and CD are equal. BC and AD are equal. Opposite sides are equal. Right? So AC ங்கிறது ஒரு காமன் சைடு. ரெண்டு ட்ரையாங்கிளுமே காமனா இருக்கக்கூடியது AC. So first பாருங்க solution. So first என்ன பண்றேன் triangle ABC க்கு வர. First triangle ABC பாருங்க. AB ங்கிற சைடு இருக்கு. So AB ங்கிற சைடு எதுக்கு ஈக்குவலா இருக்கு? AB ங்கிற சைடு எதுக்கு ஈக்குவலா இருக்கு அப்படினா CD க்கு ஈக்குவல். AB யும் CD யும் ஈக்குவல் இன் லெந்த். AB is equal to CD. So AB யோட லெந்த்தும் CD யோட லெந்த்தும் ஈக்குவல். So என்ன கான்செப்ட்ல opposite sides of parallelogram. So opposite sides equal ங்க. So opposite sides எழுதிக்கலாம். So opposite sides are equal. Right? So AB and CD are equal. அடுத்து BC எதுக்கு ஈக்குவலா இருக்கு? DA க்கு ஈக்குவலா இருக்கு. So AB யும் CD ஈக்குவல். நெக்ஸ்ட் இந்த பாயிண்ட் B ல இருந்து வரேன். B யும் C யும் BC இந்த லைன் எதுக்கு ஈக்குவலா இருக்கு? DA க்கு ஈக்குவலா இருக்கு, ஆப்போசிட் சைடு இருக்கறனால. So BC is equal to DA. So DA ஈக்குவலா இருக்கு. இது என்ன? ஆப்போசிட் சைடு தான். Opposite sides. So opposite sides of a parallelogram are equal. So ABCD equal, BC and DA equal. Next CA வும் AC யும் ஒரே சேம் சைடு தான் இல்லையா? So CA ங்கிறது diagonal தான், AC னாலும் diagonal தான். So the two triangle என்ன பண்றேன் ஒவ்வொரு சைடா எடுக்கிறேன். AB எடுத்தேன், so இந்த triangle CD எடுத்துக்கேன். இந்த ரிவர்ஸ்ல போச்சு. BC எடுத்துக்கேன், DA எடுத்துக்கேன், ஈக்குவல் சைடு. CA வும் AC யும் சேம் சைடு, ஒரே தான் இல்லையா? அப்ப லெந்த் மாறாது. அப்ப CA னாலும் AC னாலும் லெந்த்ல மாறுமா? So length changes இல்ல. So CA is equal to AC. So CA வும் AC யும் equal in length. So therefore it's a common side, right? So common side. Therefore triangle ABC. So first triangle என்ன ABC. சரி ஃபுல்லா ABC பத்தி சொல்லுங்க. Second triangle ACD. So second triangle CD பத்தி சொல்லுங்க. So therefore triangle ABC is congruent triangle CDA. So CDA ங்கற triangle கூட congruent ஆகுது. இந்த மாதிரி ஒரு ரொட்டேஷன் பண்ணோம் அப்படினா congruent இருக்கும். So congruentனா அப்படியே சைடு மூணு சைடுமே ஈக்குவலா இருக்கு. So side ஆக்சியம்ல so இந்த triangle to triangles equal, so congruent to each other சொல்லி ப்ரூவ் பண்ணிருக்கோம். Thank you.